Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. இந்த விஷால் இது நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக உடம்பு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த போதையால் தான். அப்போ நான் பேச்சு கொடுத்தேன். தட் இஸ் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ். இந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த டெப்யூட்டி சிஎம், இவங்க இந்த கோஷ்டி எல்லாமே இதில் இன்வால்வ். இதில் வந்து தனுஷ் வந்து ஓப்பன்லி எவ்ரிபடி நோஸ் பாம்பே அண்டர் வேர்ல்டில் கனெக்ஷன் இருக்குது. அண்டர் வேர்ல்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலி ட்ரக்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து சிஎம் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அப்போது உதயநிதி himself is a drug user and then they all become drug peddlers also in big way. அப்போ வந்து இவங்க பார்ட்டிஸில் சுச்சி என்ன சொல்லியிருக்கா, தனுஷ் வந்து ட்ரக் பண்ணும், விஜய் ட்ரக் பண்ணும், அந்த அந்த எல்லாத்து பேருமே சொல்லியிருக்குது, இன்க்ளூடிங் கமல்ஹாசன் பேருக்குலாம் சொல்லியிருக்காங்க. ரைட், இவன் ஒரு அரசியல்வாதி, இவன் போய் ராஜ்யசபாவில் நாளைக்கு என்ன பண்ண போகிறான் நம்மளுக்காக. இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்தில் ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில் அந்த மிட்டாய் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு என்ன இது, அந்த மிட்டாயில் இந்த ட்ரக்ஸை இது பண்ணி அவங்கள மெதுவாக இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம போய் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஓகே. அப்போ எங்கள் கேம்பஸ் ஒன்று தான் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ். தட் இஸ் நான்லாம் பெட்டையை கிளப்பிடுவேன் அந்த பசங்க வந்து. ஏன்னா அந்த அப்பா அம்மாங்கள் எல்லாம் பாவம் ரொம்ப ஏழை. தட் இஸ் அவங்க கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை படிக்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து இந்த கலாச்சாரத்தை கற்றுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். இந்த பிரச்சனைக்கு யாரோ ஒரு நல்ல நீதி அரசர் மனசாட்சியோடு வந்து இது சோமோட்டோவை எடுக்கணும். என்னென்னா, இது ஒரு 10 நாளுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் 11ஆவது நாள் இது மறந்துடுறோம். இது வந்துட்டு நம்ம குழந்தைங்கள எஃபெக்ட் பண்ணோம். நாளைக்கு வரும் ஜென்ரேஷன்கள் எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க. ஒன்று பக்கம் குடிகார கல்ச்சர், ஒரு பக்கம் போதை கல்ச்சர். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா வருது. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம், பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் கொக்கைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் உட்கொண்டதுனால கைது செய்யப்பட்டார். இது நிரூபணமாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருப்பீங்க மேம், இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவே வந்திருக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து இது வந்து கலாச்சாரத்தை சீரழிக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கமிஷனர் வந்தார், பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்ஸுக்கு ஐ அப்ரிஷியேட். ரொம்ப தீவிரமாக இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேர் வந்து இந்த நடுத்தர கீழே அவங்க தான் ட்ரக்குக்கு இது அடிமை ஆகிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் செல்லிங். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்தில் ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில் அந்த மிட்டாய் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு என்ன இது, அந்த மிட்டாயில் இந்த ட்ரக்ஸை இது பண்ணி அவங்கள மெதுவாக இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம போய் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நாங்களே எவ்வளோ தடவை ஒரு ஏரியாஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இதுதான் ஒரு இன்ஸ்டியூஷன், இந்த இன்ஸ்டியூஷனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அங்கே தான் இந்த பசங்களை இது பண்ணி மெதுவாக பண்ணுவாங்க, கூப்பிடுறது இழுத்து. அப்போ வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷனே எடுக்க மாட்டான் போலீஸ்காரன். பட் பேசுறது மட்டும் பெருசாக இது பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் வந்தப்போ ஹிஸ் நேம் இஸ் பாலகிருஷ்ணன், நான் தைரியமாகவே பேர் சொல்கிறேன். ஹீ ஸ்டார்டட் திஸ் ட்ரைவ். ரொம்ப சீரியஸ். நான் கூட நினச்சேன் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஐ அப்ரிஷியேட் த ட்ரை பார்ட் ஆஃப் இட். பட் அவருமே ஒரு ஊழல்வாதி. அப்போ வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து பெரிய யோகிய சிகாமணிங்க மாதிரி நடந்துக்குது, பட் பின் பலத்தில் இவங்க வந்து அயோக்கியர்களாக இன்னொரு விதத்தில் இருப்பாங்க. ஊழல் எவ்ரிதிங் இஸ், இதெல்லாம் இன்டர் கனெக்டட் தான். அப்போ வந்து எங்கள் காலேஜில் நாங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க இந்த மீட்டிங்க்கு. அப்போ எங்கள் கேம்பஸ் ஒன்று தான் ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ். தட் இஸ் நான்லாம் பெட்டையை கிளப்பிடுவேன் அந்த பசங்க வந்து. ஏன்னா அந்த அப்பா அம்மாங்கள் எல்லாம் பாவம் ரொம்ப ஏழை. தட் இஸ் அவங்க கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை படிக்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து இந்த கலாச்சாரத்தை கற்றுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த when it came like that, they are not ready to give us a certificate that is this is a drug free campusன்னு. ஏன்னா அதுக்கும் மறுபடியும் பணம், அதுவும் ஒரு ஊழல். ஓகே, இந்த கலாச்சாரம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. நாட் ஜஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, காலேஜஸில் இருக்குது, ஸ்கூல்ஸில் இருக்குது, இந்த ட்ரக் பார்ட்டிஸு,
இந்த ட்ரக் பார்ட்டிஸ்லாம் ஒவ்வொரு தடவை நான் ஒன்றும் அந்த பையன் கரெக்டோ ராங்கான்னு தெரியாது, அந்த ட்ரிச்சி சிவா, அந்த என்ன சூர்யா சிவா, ஒவ்வொரு தடையும் அந்த தம்பி பேசிகிட்டு இருக்காரு, டி பார்ட்டின்னு சொல்லி. இஸ் ஓப்பன்லி சேயிங் இட்ஸ் அ ட்ரக் பார்ட்டி. யாரெல்லாம் நடத்துகிறா, தட் இஸ் இந்த இன்வால்வ் ஆன பசங்க, இந்த டிஎம்கே இந்த ஓடி போனானுங்களா லண்டனுக்கு, அவனுங்க எல்லாருமே ட்ரக் பார்ட்டி நடத்துகிறாங்க சொல்லி அந்த பையன் ஓப்பனாக பேசுகிறான். இன்னும் வந்து ஒரு சிலர் சொல்கிறான் அவனே ஒரு குடிகாரன், அவனோ யோகியமானவனோ, ஒரு சிலர் அந்த பையனை பற்றியே கமெண்ட் அடிக்காங்க. யாருன்னா பேட்டி எடுத்துட்டு பாவம் இந்த பையன் யாரோட பேட்டி இல்லை அழகாக பேசிகிட்டு இருக்கான், அவனுங்களே சொல்கிறாங்க இவன் ஒரு குடிகாரன்னு சொல்லி. அப்போ எதுக்கு போய் நீ அவனை பேட்டி எடுக்கிற? அப்போ எல்லாருமே ஒரு பச்சோந்திங்க. தட் இஸ் அவங்க காரியத்துக்கு அந்த பையனை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பியும் தப்பாக பேசுகிறாங்க. இப்போ வந்து அந்த தம்பியை எவ்வளோ ரிவீல் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குதா? இப்போ வந்து சிஎம் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அப்போது உதயநிதி ஹிம்செல்ஃப் இஸ் அ ட்ரக் யூசர் அண்ட் தென் தே ஆல் பிகம் ட்ரக் பெட்லர்ஸ் ஆல்சோ இன் பிக் வே. பெட்லர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன அவங்க போய் விற்கிறது, இவங்கெல்லாம் மாஃபியா இந்த ட்ரக் பிஸ்னஸ். இப்போ இதில் வந்து தனுஷ் வந்து ஓப்பன்லி எவ்ரிபடி நோஸ், அவனுக்கு வந்து இதில் இந்த ஆக்டர் தனுஷ் வந்து பாம்பே அண்டர்வேர்ல்டில் கனெக்ஷன் இருக்குது. அண்டர்வேர்ல்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலி ட்ரக்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க பார்ட்டிஸ்லேயே சுச்சி என்ன சொல்லியிருக்கா, தனுஷ் வந்து ட்ரக் பண்ணும், விஜய் ட்ரக் பண்ணும், அந்த அந்த எல்லாத்து பேருமே சொல்லியிருக்குது, இன்க்ளூடிங் கமல்ஹாசன் பேருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரைட், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். இஃப் ஐ எம் ராங் ஐ எம் சாரி. ஓகே. அப்போ வந்து இவ்வளோ பேர், அப்போ இவன் ஒரு அரசியல்வாதி, இவன் போய் ராஜ்யசபாவில் நாளைக்கு என்ன பண்ண போகிறான் நம்மளுக்காக? அப்போது இந்த கட்சிகளும் யாரை தேர்ந்தெடுக்காங்க? யோகிய சிகாமணிகளை தேர்ந்தெடுக்கிறாங்களா? யாருன்னா ஒரு படித்தவங்க ஒரு நாட்டுக்காக சேவை பண்ணியிருக்கவங்களாம் வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறாங்களா? கிடையாது. இப்போது யாரெல்லாம் அந்த இதுக்கு போகிறாங்க, யாரோட யார் படுத்தானா, சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் இதுதான் உண்மை. அப்போது வந்து இது ஒரு விபச்சார கல்ச்சர் ஒரு பக்கம் போதை கல்ச்சர், ஒரு பக்கம் வந்து குடிகார கல்ச்சர், இதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ஃப்ராட் கல்ச்சர். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வாண்டியார் இதை வந்து ஏஜேகேவோ ஏதோ வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க நம்ம மவுண்ட் ரோடில். அவங்க பண்ணுறதே என்னவாமா, இந்த மாதிரி உனக்கு வேலை இருந்தால், உனக்கு வேலை வந்துடுச்சு, உனக்கு கவர்மெண்ட் ஜாபு, நீ சப் கலெக்டர்னு போகஸ் பண்ணி மக்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கானமா இந்த பிரசாத் இவங்கெல்லாம். அப்போ வந்து இந்த ராஜ் சத்யனெல்லாம். அப்போ இந்த இபிஎஸ்க்கு இது தெரியலையா? நான் வரும் இபிஎஸ்ஸை மட்டும் சொல்ல, இந்த ஏஐடிஎம்கேக்கும் அயோக்கியனுங்க, டிஎம்கேவும் அயோக்கியம். இப்போ இவங்க ஆளும் கட்சி, இவங்க எதிர்கட்சி, இவங்க வந்து இவனை திட்டுறது, இவனை திட்டுறது. இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்காங்களா, எல்லாம் மந்திரி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் தெரியாத இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தராவது இந்த இவ்வளோ அரசியல்வாதிகளை இதுக்கு நீங்கள் இந்த இவனே இந்த பிரசாதம் எவனோ போட்டிருக்கானாமா, சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அவனே ட்ரக்கை யூஸ் பண்ணிவிட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கானா, இந்த மாதிரி செய்யுங்கிறவங்க தான் அயோக்கியனுங்க. இப்போ நான் வந்து இந்த ஐ ஹாவ் டு மென்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும். இந்த ஐஜேகேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எஸ்ஆர்எம் அந்த ஆள் இருக்கிறார், என்ன வேந்தரோ எதோ, அந்த ஆள் பேர் எனக்கு தெரியாது, எப்போ பாரி வேந்தரோ ஏதோ, அந்த ஆள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் வந்து வி ஆர் ஃபைட்டிங் கரப்ஷன் ஏதோ ஒரு பேக்கில் போட்டிருப்பான். போட்டு நான் ஒரு நாள் கேட்டே விட்டேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அப்போ டொனேஷன் வாங்குறதும் கரப்ஷன் தானுங்கன்னு சொல்லி மூஞ்சிக்கே கேட்டு விட்டேன். அப்போ வந்து இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இதே ஹை கோர்ட் சொல்லுது டொனேஷன் வாங்கக்கூடாது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். பட் இந்த ஜட்ஜஸ்க்கோ இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகளுக்கோ பியூரோக்ராட்ஸ்க்கோ தெரியலையா, இந்த காலேஜஸ் எல்லாமே டொனேஷன் வாங்குது. அப்போ வந்து நீ டொனேஷன் வாங்கிட்டு அவர் சொல்கிறார் டொனேஷன் வாங்கினா தான் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுப்பேன், நாங்களாம் டொனேஷன் வாங்கல, அப்போ நாங்களாம் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலையா? இந்த மக்களும் அதுக்கு தான் ஓடுறாங்க. சரி, மக்களும் திருந்தணும். சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறது எதுக்குன்னா மக்களும் திருந்தணும், மக்களும் ரியலைஸ் பண்ணணும், மக்களும் இந்த மாதிரி ஆட்களை வந்து தள்ளி வைக்கணும். அப்போ தான் ஒரு கலாச்சாரமே மாறும். நம்ம எல்லாருமே அந்த கலாச்சாரத்தில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன குடையுதுன்னு சொன்னான்னா இது வந்து இந்த திருத்தங்களோ இந்த மாற்றங்களோ வராது. அப்போ வந்து இந்த பதவி, தட் இஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், they are also involved. அவங்க எல்லாருமே இன்வால்வ் இன் சம் நான்சென்ஸ். தட் இஸ் இது ஒன்று வந்து இந்த சாண்ட் ஸ்மக்லிங்கு, இதால் இந்த பார் அண்ணாமலை அதில் சம்பாதிச்சிருக்கான், அந்த பிஜேபியில் இருக்க கேசவ விநாயகம் அதில் மாமூல் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே மாமூல் வாங்குறாங்க. தட் இஸ் ஒரு வந்து சாண்ட் ஸ்மக்லர்ஸு, ஒன்று வந்து இந்த போதை, அதுக்கப்புறம் வெவ்வேறு தட் இஸ் ரியல் எஸ்டேட் ஒரு மாஃபியா. இந்த மாஃபியா எல்லாமே எல்லாத்தையும் பணம் கொடுத்து எப்படியோ மல்பிட்டு இருக்குது. எவன் காசு வாங்காதவன் என்னை தவிர்த்துட்டு மற்ற ஏதோ 10-20 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க, மிச்ச எல்லாருமே இந்த அயோக்கியர்களை தான் என்டர்டெயின் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா
உங்களுக்கு என்ன வேலை நியாயமாக நடக்குமா? நடக்காது. காசு வைக்கிறவன் யார்? இந்த மாதிரி ட்ரக்கு பிஸ்னஸ் பண்ணுறவன், இந்த கள்ளச்சாராயம் பண்ணுறவன், இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்காரன், ஓகே, இந்த கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறவன், இவங்க எல்லாருமே அயோக்கியர்கள். அப்போ இவங்கள தான் இந்த நாடு, இந்த மக்கள், இந்த சட்டமெல்லாம் மதிக்கிறது தவிர்த்துட்டு நியாயமாக போகிறது மக்களை யாருமே சந்திக்கிறது. இந்த பிரச்சனைக்கு யாரோ ஒரு நல்ல நீதி அரசர் மனசாட்சியோடு இது சோமோட்டோவாக எடுக்கணும். என்னென்னா, இது ஒரு 10 நாளுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் 11ஆவது நாள் இது மறந்துடுறோம். இது நம்ம குழந்தைங்கள எஃபெக்ட் பண்ணும். நாளைக்கு வரும் ஜென்ரேஷன்கள் எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க. ஒன்று பக்கம் குடிகார கல்ச்சர், ஒரு பக்கம் போதை கல்ச்சர். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையாக வருது. இப்போது அதானி போர்ட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 300 டன்னோ 3000 டன்னோ ட்ரக்ஸ் ஏதோ பிடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இது வந்துச்சு. ஏதோ பல கோடி 1000 கோடி இது ஹால். அப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தது? ஆனால் அவன் தான் இன்றைக்கி பெரிய மனுஷன் நாட்டில். எல்லா இது ஏர்போர்ட்டும் அவனுக்கு தான், எல்லா போர்ட்டும் அவனுக்கு தான். அப்போ இதில் மோடியும் இன்வால்வ் தானே. இப்போ மோடிக்கு தெரியாதா அதானி போர்ட் மூலிமா இந்த ட்ரக்ஸ் வருதுன்னு தெரியாதா? இந்த குஜராத்லேருந்து வருது. அப்போது எந்த அரசியல்வாதியாவது சும்மா அந்த ஸ்டேஜில் போய் ஏறி பேசுகிறான் தவிர அதுக்கு உடந்தையாக இவங்க இல்லாட்டி டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸ் த்ரைவ் ஆகாது. அப்போ உங்களோட சப்போர்ட்டால் தானே இந்த பிஸ்னஸ் நடக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன யோகிதம் இருக்குது மக்களுக்காக இவங்க சேவை பண்ண போடுறாங்கன்ட்டு. இப்போது நிறைய லீடர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் ஆல்சோ குடிச்சு போட்டு பேசுகிறான். அப்போ என்ன திமிர் அவனுக்கு, என்ன தெனாவிட்டு? தட் இஸ் மக்கள் இஸ் நாட் பாதர்ட். மக்களை பற்றி கவலை இல்லை. நம்ம மக்கள் முன்னாலே எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணுன்ட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது. அவன் குடிகார பையன் அப்படி தான் குடிச்சு போட்டு பேசுகிறான். மற்ற அவனுக்கு இந்த போதையில் பேசுகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த விஷால் இது நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக உடம்பு. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த போதையால் தான். அப்போது நான் பேட்டி கொடுத்தேன். தட் இஸ் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ். தட் இஸ் இந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த டெப்யூட்டி சிஎம், இவங்க இந்த கோஷ்டி எல்லாமே இதில் இன்வால்வ்டு. உதயநிதி உதவாக்கர நிதின்னு சொல்லிட்டு அந்த கிஷோர் கே சுவாமி பேசுனது உண்மைதான். நான் கூட முதல்ல நினச்சிப்பேன், எதுக்கு அந்த தம்பி இப்படி கொச்சையாக பேசுகிறாருன்ட்டு. பட் இந்த உதயநிதியோட யாருக்கு எப்போ கூட இருக்குது, இந்த மகேஷ் பொய்யாமொழி. மகேஷ் நீ என்ன மினிஸ்டர்? யூஆர் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன், ஸ்கூல். அப்போ நீ என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுவ இந்த பிள்ளைங்களுக்கு? நீயே ஒரு ஊழல்வாதி. அப்போது நீ என்ன கற்றுக் கொடுப்ப இந்த பிள்ளைங்களுக்கும்? அப்போது நீ யாருக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்குற? இந்த ஊழல் ஸ்கூல் தான். இந்த ஊழல் ஸ்கூல்ஸ்லலாம் முக்கால்வாசி இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த போதை கல்ச்சர் இருக்குது. பட் இந்த பேரண்ட்ஸ் தெரியாமல் நிறைய பேர் போய் போட்டுறாங்க. என்னமோ ஐயோ அந்த ஸ்கூல் இப்படின்னு சொல்லிட்டு இந்த டொனேஷனில் நிறைய பேரண்ட்ஸ் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க குழந்தைங்க குட்டி சவர ஆகிறாங்க. அப்போ இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ், பாலிட்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே இதில் இன்வால்வ்டு. இன்கம் டேக்ஸ் எதுனா ஆக்ஷன் எடுக்குதா? எங்கேருந்து இவங்களுக்குலாம் சடனாக பணம் வருது? பல கோடி. நீங்கள் பாருங்கள், எல்லாம் பரதேசிங்களாம் வந்திருப்பாங்க அரசியலுக்கு, பரதேசிங்க. அதே மாதிரி இந்த பியூரோக்ராட்ஸ் கிட்ட தான் இன்றைக்கி பிளாக் மணி இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட தான். அது ₹1 ₹2 கிடையாதுங்க, 100 கோடி, 1000 கோடி. அப்போ இந்த நாட்டை கொள்ளடிக்கிறாங்களா, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்களா, டெவலப்மெண்ட் காசு. அப்போ இதை நம்ம பரபரப்பாக பேசுகிற விட என்ன ஆக்ஷன் இவங்க எடுக்க போகிறாங்க, என்ன எடுத்திருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும் ஆகலை, இது நடந்துட்டு தான் இருக்குது. சாதிக்குது அந்த பயந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடி இதில் டாஸ்மாக் இதில் அவனுங்களாம் ஓடி போட்டாங்க. அவனுங்களும் ட்ரக் பார்ட்டி நடத்துகிறாங்க. இந்த விஜய் இவ்வளோ பேசும் விஜய் தான் ஒரு அரசியல் கட்சியை வச்சுட்டு அவனும் ட்ரக் பார்ட்டி பண்ணுறான், அவனும் போதை பண்ணுறான். ட்ரிஷா போதை பண்ணுதுன்னு சொல்கிறான். அவங்க எல்லாருமே ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. ஆகையால் இது இது ஒரு இட்ஸ் அ கேன்சர். இது ஒரு புற்றுநோய். இந்த புற்றுநோயை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோன்னு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும் கேன்சர்னால் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஊழல் இஸ் ஈக்குவல் டு கேன்சர். இந்த கேன்சரை எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் தான் யோசித்து இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல மக்களை தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரி விஜய் பின்னால் ஓடாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரக் கல்ச்சர் இருக்குது. இப்போது கமலஹாசன் தன்னோட வயசு தான் ட்ரக் பண்ணுதுன்னா அப்போ தான் போய் ராஜ்யசபாவில் போய் என்ன பேச போகுது? இப்போது நான் ஒரு 2 நாளுக்கு முன்னால் ஆந்திரா போயிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு அரசியல் பற்றி பேசும்போது அந்த லோக்கல் ஒரு ஊர் எம்பி சொல்லுவாராம்மா,
மக்கள்கிட்ட ஓட்டுக்கு போகும்போது அந்த மக்கள் தான் முட்டாள். அவன் சொல்லுவானம்மா, நான் இங்கே வந்து வீட்டில் வந்து இது சீட்டாட்டம் ஆடிட்டுருக்கிறேன், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா நான் போய் டெல்லியில் போய் கெஸ்ட் ஹவுஸில் போய் சீட் ஆடுவேன்னா, அந்த மாதிரி திமிர் பிடிச்சவனே எதுக்கு இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? இல்லாட்டி இந்த கட்சிகள் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸை போடுறீங்க? இந்த அரசியல் கட்சிகளும் நீங்கள் நல்ல கேண்டிடேட்ஸை போடுறீங்களா? மக்களுக்கு நாளைக்கு சேவை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போடுறீங்களா? இல்லை, எவன் காசு செலவை பண்ணுவான்? இப்போ ஓப்பனாகவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஐடி விங்லேயே இவனுங்கெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் காசு செலவு பண்ணுவாங்களோ அவங்கள தான் என்டர்டெயின் பண்ணிட்டு வச்சுட்ருக்காங்க. எங்கேருந்து இவங்களுக்குலாம் காசு வருது? இந்த போதை கல்ச்சரில், இந்த போதை பிஸ்னஸில். அப்போ வந்துட்டு இது எல்லாமே இந்த தலைவர்களும் இதை என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுமே அந்த கல்ச்சர்லேருந்து தான் வந்திருப்பான். இப்போது யோகிய சிகாமணிகள் இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம வந்து அப்படியே தேடணும், எவன் யோகியமாக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு நம்ம தேடணும். அப்போ வந்து மக்கள் தான் சிந்திச்சு இதெல்லாம் வந்துட்டு இந்த கல்ச்சருக்கு யங்ஸ்டர்ஸ் ஆர் பிகமிங் பலிக்கடா. ஏன்னா நான் என் காலத்திலே பார்த்துக்கேன். நான் வந்து என்னோடய காலேஜில் படிக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட், இன்னொரு டிபார்ட்மெண்ட், நாங்கள் வந்து சைக்காலஜி படிக்கும்போது எங்களுக்கு கிரிமினாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கள் இதுலேயே இருந்துச்சு. அப்போ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் ஒரு ரிசர்ச் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தவர், ஒரு பிராமின் பாய், ரொம்ப நல்லா தம்பி. அவர் போய் இந்த ட்ரக்ஸ் மேலே இது ஸ்டடி பண்ண போய், ரிசர்ச் பண்ண போய், அப்போ வந்து இந்த ட்ரைவ்ன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அப்போ அங்கே நிறைய பேர் ஒரு பக்கத்தில் இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த இன்டர்வியூ எடுத்து பேட்டி எடுத்துருப்பேன். அவருக்கே அந்த போதை கல்ச்சர் ஆகி கடைசியில் ஹி பிகேம் அ ட்ரக் அடிக்ட். அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தட் இஸ் வில் பவர் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா, அது இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான். அது நம்ம வந்து யாருமே யாரையும் திருத்த முடியாது. ஓகே, அன்லஸ் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரிக்ட். இதை நம்ம ஒரு சேஞ்சும் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நம்ம தனி மனிதனுக்கும் ஒரு வரம்பு இருக்கணும். நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் சொல்லி. அது இல்லாதப்போ நம்ம யாருக்கு பதவியை கொடுக்குறோம், இந்த பவரை கொடுக்குறோம்? அயோக்கியர்களுக்கு. அப்போ வந்து நம்மளே நம்ம இந்த யானை தன் தலையில் மண் வாரி போட்டுறது மாதிரி மக்கள் தன் தலையில் மண் வாரி போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்கும் போது. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.